ஒரு உருளையின் ஆரம் இருமடங்காக ஆக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். புறப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு 2πRH, அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதுதான் பார்க்க போகிறோம். ஒரு உருளையின் ஆரம் இருமடங்கு ஆக்கப்பட்டு அப்படின்றாங்க. ஆரம் வந்து 2 மடங்கு ஆக்கிட்டாங்க, அதாவது ரேடியஸை வந்து 2 டைம்ஸ் ஆக்கிட்டாங்க, 2r. சரிங்களா? அடுத்து வந்து ஹைட்டை வந்து பாதியாக குறைச்சிட்டாங்க, உயரத்தை வந்து பாதியாக குறைச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹச்சை வந்து h/2ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2πRH. சரிங்களா? அப்போ 2 இன்ட்டு பைக்கு பதிலாக பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக 2r இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக h/2ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன மாற்றம் நிகழும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கு இந்த 2 அடியாயிருமா, மிச்சம் என்ன இருக்குது? 2πRH தான் இருக்குது. 2πRH தான் இருக்குது. ஏற்கனவே 2πRH தான் இருந்துச்சு, திருப்பியும் 2πRH தான் இருக்குது. அப்போ புறப்பரப்பில் எந்த மாற்றமும் ஏற்படலை. ஸோ ஆப்ஷன் டி வந்து மாறாது.